Hi friends, welcome to Salem சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கறி குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கறி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், அது தனியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வரமிளகாய், தேவையான அளவு வரமிளகாய், சிறிதளவு மஞ்சள் தூள், கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சம் அரிசி, சிறிதளவு அரிசி, இதெல்லாமே வந்து நல்லா வெறும் வாணலில் எண்ணெய் ஊற்றாமல் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம். மிளகு, சிறிதளவு மிளகு, இதெல்லாம் வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், அதுக்கப்புறம் மசாலா செலவு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இதெல்லாம் தேவை. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதை வந்து வெறும் வாணலில் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கணும். அதாவது மசாலா செலவையும் தேங்காயும் இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம தனியாக அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சிறிதளவு அரிசி, வரமிளகாய், மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு விழுதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அரைக்க சொல்லியிருந்ததெல்லாம் நல்லா அரைச்சி நல்லா விழுது எடுத்து வச்சிட்டோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், மசாலா செலவெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம், தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வரமிளகாய், கொத்தமல்லி, மிளகு எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் அரைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா அந்த எண்ணெயில் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அந்த விழுதை நல்லா வணக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வணங்கிடுச்சு. நம்ம வெங்காயம் அரைச்சது போட்டோம். அடுத்தது வந்து நம்ம வரமிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை போடுறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்க, அந்த விழுது போட்டாச்சு. வரமிளகாய், மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாம் நம்ம வெறும் வாணலில் வணக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதை போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். எடுத்தோடனே கறி போட்டுற வேணாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எண்ணெயில் வணங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். 1 கிலோ மட்டன் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த மட்டன் வந்து நல்லா அந்த ஃபுல்லாக கலவையெல்லாம் நல்லா ஒட்டுற அளவு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றணும். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தான் ஊற்றணும். நம்ம மிக்சியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கழுவி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த உப்பு காரெல்லாம் நல்லா அந்த வந்து மட்டனில் வந்து பிடிக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடலாம்.
தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. மசால் செலவும் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுது எடுத்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் மசால் விழுது ஊற்றிக்கணும். பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுருந்தோம். அதுவும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுது. இது ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு முடி வைக்க வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆகிடும். வந்து முடி வச்சுட்டு ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் நம்மளுடைய இந்த குழம்பு. ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 5 விசில் இல்லை 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். குயிக்காக ரெடி ஆகிடும் நம்மளுடைய மட்டன் குழம்பு. தேங்க்யூ.